எந்த பொருளும் ஈஸியாக வாங்கணும்னாலும் அது இஎம்ஐயில் தாங்க வாங்கணும். என்னடா ஃப்ரெண்டுக்காக ஆதார் கூட கொடுக்க மாட்டியா? சாச்சா உனக்காக ஆதார் என்னடா, என் உசிரியை கொடுங்க. என்ன ப்ரோ எவ்வளவு தடவை ஃபோன் பண்றது, போனே எடுக்க மாட்டேங்கிறீங்க, டியூவும் கட்ட மாட்டேங்கிறீங்க. பல கோடி மதிப்புள்ள வீடே இஎம்ஐல கொடுக்குறான். ஆஃப்டர் ஆல் இந்த 3 பீர் பாட்டில கொடுக்க மாட்டியா? உன் லவ் ஓகே பண்றதுக்காக என்ன ஓட்டிட்டு வந்துட்ட, கடைசியில நீ தாண்டா மாட்ட போற. யாருக்கிட்டையும் சொல்லாத. என்னமா டார்ச்சர் பண்றாங்க? லேடிஸ்ங்கறனால தான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். கரெக்டா உங்களால டியூ கட்ட முடியலனா உங்களுக்கு எல்லாம் எதுக்கு வண்டி? 0% இன்ட்ரெஸ்ட் 1000 ரூபாய் கட்டினா 50,000 ஃபோன் எடுத்துட்டு போங்கன்னு என் மைண்டா மாத்தி இந்த போனை என் தள்ள கட்டாங்க. இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்க சார், எனக்கு சேலரி வந்ததும் நான் கட்டிடுறேன். அவன் கட்டின 1.5 லட்சம் ரூபாயை கொடுத்துட்டு பைக் எடுத்துட்டு போ. நிறைய பேர் பாலா பண்ண இந்த இஎம்ஐல தற்கொலை பண்ணிட்டாங்கம்மா. இல்லன்னா உங்க குழந்தைய சீஸ் பண்ண சொல்லி எங்க பாஸ் ஆர்டர் போட்டிருக்காரு. குழந்தைய சீஸ் பண்ணிடுவீங்களா? என் ஃப்ரெண்டுங்க என் கூட இருக்கிற வரைக்கும் ஹனிமூனுக்காக ஃப்ளைட்டே வாங்குவேன். சாமி தர்மம் பண்ணுங்க. நம்ம கல்யாணத்துக்காக எவங்கிட்டயாச்சும் கடனை தான் வாங்கி வச்சிருக்கியா? அதுக்கு இஎம்ஐ கட்டலன்னு சொல்லி என்ன ஏதாச்சும் சீஸ் பண்ணிட்டு போயிட போறாங்க.